நமோ நம சத்குருப்யோ சத்குருப்யோ நமோ நமः. 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 சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. இன்னொரு லீலையை கூட சிரவணம் பண்ணுவோம். நம்ம இடத்துல பகவான் நம்ம தேவைக்கு மீறி பணம் கொடுத்துருக்கானே ஆகில், தேவைன்னா உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இடம், இந்த காலத்துல இன்னொன்னு சேர்த்துக்கிறேன், மருத்துவ செலவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் வச்சுக்கோங்க, இந்த காலத்துல தேவைப்படுறது. இது மாதிரி அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தியான பிறகு மிச்சம் நம்ம கையில பணம் இருக்குன்னு வைங்க, அது திரும்ப 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 சேர்த்து வச்சுட்டே இருக்கிறதுனால நமக்கு ஹிருதயத்துல பக்தி வராம இருக்கிறதுக்கு ஒவ்வொரு எண்ணிக்கை கூட்டிகிட்டே இருக்கும், ஒவ்வொரு பூட்டா பூட்டிகிட்டே இருக்கும், மகா பாபங்களை கொண்டு சேர்த்துரும். அது காரணமா ஆயிடும். பணம் சேர்த்தாலே பாபம்னு சொல்லல, அந்த மிச்சமா இருக்கக்கூடிய பணத்தை நாம எப்படி செலவு பண்ணி ஜீவிக்கிறோம் அப்படிங்கிறதுல இருக்கு லைஃப். சேர்த்து 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 வச்சுட்டா சேர்ந்த தண்ணி நாரும், ஓடிண்டே இருக்கிற தண்ணி சுத்தமா இருக்கும். அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை கிருஷ்ணதாசர்களுடைய சரணத்துல சமர்ப்பிக்கணும். இல்ல ஒரு 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இருந்தா பாகவத சப்தாகம் பண்ணி தீர்த்திடணும். இல்ல ஒரு 1 லட்ச ரூபா இருந்ததானால் கிருஷ்ண கதை ஏற்பாடு பண்ணி தீர்த்திடணும். இல்ல ஆங்காங்கு இருக்கக்கூடிய கிருஷ்ண கஷேத்திரங்களுக்கு சமர்ப்பிச்சுடணும். அந்த பணத்தை கிருஷ்ண பக்தி நமக்கு வருவதற்கு உண்டான உபாசனையா பண்ணணும். எல்லாருக்கும் இது பொருந்தாது, இது எல்லாருக்கும் பொருந்தும். நான் சொல்ற மாதிரி அடிப்படை தேவைகளுக்கு மீறி நம்ம கையில பணம் இருக்கானால் அதை நாளைக்கு நம்மளை காப்பாத்தும்னு சேர்த்து 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 வச்சுக்காம இது மாதிரி செலவு பண்ணணும். நான் அன்னதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருசா ஒரு விளம்பரம் பண்ணி போஸ்டர் போட்டு ஒரு கொட்டாயை போட்டு அதுல அங்கு ஃபேன் வச்சு அப்புறம் வீடியோ கேமரா எல்லாம் வச்சு அப்புறம் ஒரு மைக்கு வச்சு நான் இந்த மாதிரி அன்னதானம் பண்றேன் அப்படிலாம் சொல்லி அப்படிலாம் பண்ணக்கூடாது. யாரோ நீங்க அப்படியே பஸ்ல ஏறி போகும்போது பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது 2 பேர் சாப்பிடாம இருப்பா, கிடுகிடுன்னு போய் 2 லெமன் ரைஸ் தயிர் சாதம் வாங்கி அவளுக்கு, கிருஷ்ணா இது உனக்கு அர்ப்பணம்டா அப்படின்னு அவளுக்கு கொடுத்துட்டு கண்ணை தொடச்சுட்டு பஸ்ல ஏறி வந்துடணும். இதுதான் அன்னதானம். அப்போ நம்ம கிட்ட இருக்கிற பைசாவை சாதுக்களுடைய கிருஷ்ணதாசர்களுடைய ஹரிதாசர்களுடைய பாதத்துல சமர்ப்பிக்கிறதுக்காகவும், ஆங்காங்கு கிருஷ்ண கதையை ஏற்பாடு பண்ணி எங்கேயும் பாகவதம் அல்லது கிருஷ்ண கதையை ஜொலிக்க வைக்கிறதுக்காகவும், கிருஷ்ண கஷேத்திரங்களுக்கு கைங்கரியத்துக்காகவும் இப்படின்னே செலவு பண்ணி அதன் பயனாக நாம் கிருஷ்ண பக்தியை சம்பாதிச்சுக்கணும். ஆனால் அது ஒரு சூக்ஷ்மம் என்னன்னா, விளம்பர புத்தி இல்லாம பரம வினயமா கிருஷ்ணார்ப்பணம் அல்லது ஸ்ரீகிருஷ்ண பிரீத்திகரம் அப்படிங்கிற ஏக சங்கல்பத்துல அதை பண்ணணும். ஒரே சங்கல்பம், யார் எதை பண்ணுங்க, பெருசா பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ உதுகாடு கஷேத்திரத்துக்கு மதில் சுவர் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. இது பெரிய பட்ஜெட், கிட்டத்தட்ட 10-15 லட்சம் ரூபா வருது. அதெல்லாம் யாரும் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அது இருக்கிறவா பண்ணிட்டு போறா, ரொம்ப சந்தோஷம். அந்த தர்மகிருத்தியம் படைச்சவா யாராவது இருக்கா, அவ பண்ணுவா. அப்படி என்னால பண்ண முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. ஊத்துக்காடுலயே ஒரு கோமட்டம் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை, கிட்டத்தட்ட அதுக்கு 5-7 லட்சம் ரூபா ஆறுது. அப்போ அதுவும் நம்ம பண்ண முடியலையே அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம். ஏதோ நம்மளால முடிஞ்சது. ஊத்துக்காடு சொல்லல, இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ண கஷேத்திரங்கள், கிருஷ்ணதாசர்கள், இல்ல எங்கெல்லாம் சத்சங்கம் ஏற்பாடு பண்ண முடியுறதோ ஏற்பாடு பண்றது எல்லாம் நம்மளால முடிஞ்சது சமர்ப்பிக்கணும். ஏதோ சிறிய கைங்கரியமா இருந்தா கூட போறோம். ஆனால் அதை தொடர்ந்து ஜென்மா பூரா பண்ணணும். ஆனா எப்படி பண்ணணும்? கிருஷ்ணார்ப்பண புத்தியோட ஸ்ரீகிருஷ்ண பிரீத்திகரமாக பண்ணணும். பண்ணா என்ன சார் ஆகும், பண்ணா என்ன ஆகும்? அப்படி ஒருத்தர் பண்ணார் குருவாயூர்ல. அவருக்கு என்ன ஆனதுங்கிறத பார்த்துட்டேனானால் நமக்கும் அது நடக்கும். ஏன்னா மல்லிசேரி தரவாட்டுல ஒரு நம்பூதிரி பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவரும் ஜன்மனா கோட்டீஸ்வரன். பித்ராஜிதமான சொத்து நிறைய கிடைச்சிருக்கு. அவருடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆச்சு. இன்னும் ஒரு படி மேல போய் சொகுசு வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு இருக்கார். அதெல்லாம் எதையும் அவர் குறைச்சிக்கல. ஆனால் இவ்வளவும் போக மிச்சப்படுற பைசாவை சேர்த்து 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 வச்சுக்காம அவர் என்ன பண்ணார், ஆங்காங்கு கோமட்டம் கட்டினார். பாடசாலைக்கு நிறைய அரிசி, நிறைய பணம், வஸ்திரம் எல்லாம் வாங்கி சமர்ப்பிப்பார். எல்லாம் என்ன பண்ணுவார்னா, ஆங்காங்கு அன்னதானங்கள் பண்ணுவார். எல்லாம் எப்படி பண்ணுவார்னா, அவருக்கு ஒரு உபாசன முறை உண்டு. என்னன்னா, அவருக்கு ஒரு ஆசை, ஒரு லட்சியம் என்னன்னா, இதே ஜென்மால எனக்கு
கிருஷ்ண பக்தி அனுபவத்துல பிரகாசிக்கணும் அப்படிங்கிற ஏக சங்கல்பம் தான். அதுக்கு அவர் என்ன பண்ணார்னா, தன்னிடத்துல மிதமிஞ்சு இருக்கிற பணத்தை கவனிச்சலா, ஆரம்பத்திலேருந்து ரொம்ப கவனமா சொல்லிட்டு வர, இருக்கிறதா அள்ளி கொடுங்கன்னு சொல்லல, சொன்னாலும் இந்த காலத்தை யாரும் கேட்க மாட்டா, யாரும் பட்டினத்தார் கிடையாது, சரியா? அப்ப என்னன்னா, நம்ம கிட்ட மிதமிஞ்சு இருக்கிற பணத்தை கொஞ்சம் ஏதோ வெளியில இது மாதிரி சத்காரியங்களுக்கு சமர்ப்பிக்கணும். இவர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். தன்கிட்ட மிதமிஞ்சு இருக்கிற பணத்தை கிருஷ்ண பக்தி வருவதற்கு ஒரு உபாசனா மார்க்கமாக ஸ்ரீகிருஷ்ண பிரீத்திகரமாக பண்ணிட்டு இருந்தார். இவர் எல்லாரையும் குருவாயூரப்பனாவே கிருஷ்ணஸ்வரூபமாகவே பார்த்தார். எல்லாரையும் ஒரு பசுமாட்டுக்கு போய் ஏதாவது ஒரு மாசம் கைங்கரியம் ஏத்துக்கிறாருன்னு வைங்கோ, அத்தனை பசுமாட்டையுமே கிருஷ்ணனா பார்த்தார். அந்த பசுமாட்டை கோமனகட்டின்னு ஒருத்தர் மேய்ச்சின்னு இருப்பான், அவனையும் கிருஷ்ணனா பார்த்தார். அப்போ நிறைவா அவர் அந்த கைங்கரியத்தை பண்ண முடிஞ்சது, வினயமா பண்ண முடிஞ்சது. இடையில ஒரு சின்ன சம்பவம் சொல்றேனே. முத்துக்காடுல வெங்கட சுப்பையர் காலத்துல கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் வெகு விமர்சையாக நடந்து இருந்தது. அதுக்கப்புறம் அதே வெங்கட சுப்பையர் காலத்துல நித்தியப்படி நிறைய பால் பாயசம் பண்ணி நிவேத்தியம் பண்ணிட்டு இருந்தா. மார்கழி மாதம் ராதா கல்யாண உற்சவம் நடந்திருந்தது. மாதம் ரோகிணி நட்சத்திரம் விமர்சையாக கொண்டாடிட்டு இருந்தது. இதெல்லாம் இருந்தது. இதெல்லாம் ரொம்ப வருஷமா நின்று போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஊத்துக்காடு சன்னதி பூட்டியே இருந்தது. அப்போதான் என்னுடைய திருத்தகப்பனார் திரு ஜெயராம பட்டாச்சாரியாருக்கு இந்த சன்னதி கைங்கரியம் கிடைச்சது. அவர் உள்ள கதவை திறந்து பாக்குறார். கைப்பிடி துணின்னு சொல்லுவோம் பாருங்க, எண்ணெய் துடைக்கிறதுக்கு உண்டான துணி, அது மாதிரி ஒரு ஒயிட் துணி கிருஷ்ணன், ஊத்துக்காடு கிருஷ்ணன் கட்டின்னு இருந்தான். கரப்பாம்பூச்சி எல்லாம் திருமேனியில இருந்தது. இதை பார்த்தார். அன்று முதற்கொண்டு இன்னைக்கு ஜெயராம பட்டாச்சாரியார் கைங்கரியம் ஏத்துண்டு 32 வருஷம் ஆறுது. ஏத்துண்ட முதல் வருஷத்திலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல ரோகிணி நட்சத்திரத்தை உற்சவத்தை ஆரம்பிச்சார். மாதாந்திர ரோகிணி நட்சத்திரத்துக்கு விசேஷமான அபிஷேகம், விசேஷமான அலங்காரம், பஜனை, ஹோமம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி ஆரம்பிச்சார். இன்னைக்கு 32 வருஷம் ஆறுது. பகுவிதமான சூழ்நிலைகள் வந்தது. வரவா புறவாள்கிட்ட பிக்ஷை கேட்டு இன்று பரியந்தம் அந்த ரோகிணி நட்சத்திர அபிஷேக ஆராதனைய விடலை. பின்னாடி எங்களுக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் தெரிய வந்தது இது வெங்கட சுப்பையர் காலத்துல இருந்தே நடந்துட்டு இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம், இதுவும் என்னுடைய திருத்தகப்பனார் ஜெயராம பட்டாச்சாரியார் வந்ததுல இருந்து முதல் வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு 32 33 வருஷம் ஆறுது. ஒவ்வொரு வருஷமும் சென்னையில போய், அப்புறம் இங்க அங்க கிருஷ்ணதாசர்கள் இடத்துல, கிருஷ்ண பக்தர்கள் இடத்துல லிட்டரலி பிக்ஷை கேட்டு அதெல்லாம் ஒன்னா கலெக்ட் பண்ணி அந்த உற்சவத்தை பண்ணிட்டு இருந்தார். ஒவ்வொரு வருஷமும் இன்னைக்கும் அந்த உற்சாகம் குறையாம பண்ணிட்டு இருக்கார் அவர். அப்ப இதுவும் வெங்கட சுப்பையர் காலத்துல நடந்திருந்தது. இப்ப எதுக்கு இந்த தேவையில்லாத கதைன்னா, அதுல எனக்கு இப்ப தெரிய வந்தது, வெங்கட சுப்பையர் காலத்துல இருந்து அவள் போட்டு பால் பாயசம் பண்றது அப்படின்னு ஒரு பூஜா முறை நடந்துட்டு இருந்தது. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, வெங்கட சுப்பையர் காலத்துல இருந்து அவள் போட்டு பால் பாயசம் பண்ணி ஊத்துக்காடு கிருஷ்ணனுக்கு நித்திய நிவேத்தியம் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கிற சம்பிரதாயம் தெரிய வந்தது. இதை நம்ம சத்சங்கத்துல ஒரு 4 மாசம் முன்னாடி சொல்லியிருந்தோம். பாருங்கோ, எல்லாரும் இங்க யூகே, யூஎஸ், ஜெர்மன், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, அப்புறம் தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர், பெங்களூர், எல்லா இடத்துல இருந்தும் பல பேர் போன் பண்ணி நாங்க 1 மாசத்துக்கு ஏத்துக்கிறோம், நாங்க 1 வருஷத்துக்கு ஏத்துக்கிறோம் இப்படின்னு சொன்னான். நிறைய பேர் இடையில அவாவா பிறந்த நாளைக்கு பண்றது அதெல்லாம் சரி, நித்தியம் நடக்கிறதுக்கு நாங்க ஏற்பாடு பண்றோம், நாங்க ஒரு பெரிய குரூப் வச்சிருக்கோம், நாங்க சத்சங் எல்லாம் சொன்னான். நடந்துரும் இருக்குன்னு நினைச்சேன். பகவானுடைய கணக்கு வேற இருந்தது. ஏன்னா இவ அத்தனை பேரும் கிருஷ்ண பக்தால் தான். இந்த கிருஷ்ண பக்தாளுடைய கூட்டத்துக்கு நடுவுல சேலத்துல இருந்து ஒரு நார்மல் ஃபேமிலி நடத்தின்னு இருக்கிற ஒரு பெண்ணுடைய ஹிருதய பாவத்தை பகவான் போய் பிடிச்சிட்டான். ஊத்துக்காடு கிருஷ்ணன் போய் பிடிச்சிட்டான். வேற யார் இடத்துலயும் வாங்கிக்கல. அவெல்லாம் திருப்பி ஏன் போன் பண்ணலன்னு தெரியல, ஏன் அமுச்சு வைக்கலன்னு தெரியல. அத்தனை பேரையும் பகவான் நகர்த்திட்டு இந்த பால் பாயச கைங்கரியம் இந்த பொண்ணுக்கு தான் கொடுத்துட்டான். இப்ப ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் பாயசம் ஊத்துக்காடுல நித்தியம் நடந்துட்டு இருக்கு. எப்ப முடியுறதோ நாங்க பண்ணுவோம், காத்தாலேயோ சாயங்காலையோ எப்ப முடியுறதோ நாங்க பண்ணுவோம். அப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு பெண்ணை பிடிச்சி, அது ஒன்றும் பெரிய கோடீஸ்வர வீட்டு பொண்ணு இல்லை, அதுவே நார்மலான லைஃப் நடத்திட்டு இருக்கு. அதால பாவம் 1 லிட்டர் பண்ண முடியல, 1/2 லிட்டர் பண்ணிட்டு இருக்கு. மாதம் கரெக்டா பணம் அமைச்சு வச்சிரும். அந்த பொண்ணை போய் பிடிச்சி நீ எனக்கு பால் பாயசம் பண்ணு அப்படின்னு சொல்றான்னா ஹிருதய பாவம் முக்கியம். அப்ப அனுப்பாத வாழ்க்கெல்லாம் பாவம் இல்லையா? அப்படி இல்லை, அவளுக்கெல்லாம் வேற ஏதாவது கைங்கரியம் காத்துட்டு இருக்கலாம். இருக்குது போல சொன்னேன்னா, அந்த ஹிருதய பாவத்தோட நாம் பண்ணும் பொழுது அது நமக்கு கிருஷ்ண பக்தியை கொடுத்துடும். வேற ஒண்ணும் கொடுக்காது, கிருஷ்ண பக்தியை கொடுக்கும்.
கிருஷ்ண பக்தியே வந்துடுமானால் அல்பமான லோக சுகங்களை நமக்கு எது தேவையோ அது கிடைக்காதா? அப்போ இந்த மல்லிசேரி தரவாட்டு பிராமணன் கிருஷ்ண பிரீத்திகரமாக ஹிருதய சுத்தியோட அவருடைய இத்தியாதி கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு குருவாயூரப்பன் தான் பிராண தெய்வம், குருவாயூர் கஷேத்திரம் தான் இஷ்ட கஷேத்திரம். அடிக்கடி குருவாயூருக்கு கிளம்பி வந்துருவார். இவர் கிளம்பி வந்துட்டா இவரை பார்த்துட்டு இந்த குருவாயூர் கஷேத்திரத்தை சுத்தி இருக்கிற கிரகங்கள்ல இருக்கிற சில பசங்கள்லாம் ஓடி வந்து இவரை கட்டிப்பா, ஓடிவா, விளையாடுவா. ஏன்னா இவர் வரும்போது அந்த ஏழை குழந்தைகளுக்கு கிடைக்காத ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து, அதிரசம், உண்ணியப்பம் எல்லாம் நிறைய, லட்டு, முறுக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வரவாளுக்கெல்லாம் கொடுப்பார். கொடுக்கும்போது அவருடைய ஹிருதய பாவம் என்னன்னா, இந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்குறோம், அந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்குறோம், அந்த கிருஷ்ணனுக்கு கொடுக்குறோம் தான் இவருடைய பாவம். மிச்ச சொச்சம் ஏதாவது பணம் இருந்ததானால் குருவாயூர் கஷேத்திரத்துக்கு வரவா அத்தனை பேருமே இவருக்கு சாதுக்கள் தான். அது மாதிரி கோயிலுக்கு வரவாளுடைய தேவைகளுக்காகவோ இல்ல ஏதாவது சாது சங்கமாவோ எப்படியோ செலவு பண்ணிடுவார். இப்படியே வாழ்ந்து இருந்தாரா. இப்படி ஒரு 10-15 வருஷம் விடாம கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார். ஹிருதய சுத்தியோட வினயமாக. ஏன்னா ஒரு 1000 ரூபாய் கோயிலுக்கு அமிச்சேனே, ஏன் நான் வந்த கூப்பிடவே இல்லையே, நீங்க இது பின்னாடி நிக்க வச்சுட்டே, முன்னாடி இல்லையா, கிட்ட வரப்படாதா, ஒரு மாலை எடுத்து என் கழுத்துல போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லல. கொடுத்தது தெரியாம கொடுத்துட்டு பேசாம போயிடுவார் அவர். அப்படி இல்ல செய்யணும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு காரியம் பண்ணிட்டு உபயம்னு பெருசா போட்டுண்டா லோகம் பாராட்டும், லோகம் அங்கீகரிக்கும். கிருஷ்ணன் பார்க்க மாட்டான். கிருஷ்ணன் பார்க்கணுமானால் வினயமா கொடுக்கணும், கொடுத்தது தெரியாம கொடுக்கணும், பக்தியோட கொடுக்கணும். பெருமைக்கு கொடுத்துடப்படாது. பெருமை ஹிருதயத்துல தேவைப்பட்டதா கொடுக்கவே படாது. வேற ஏதாவது தர்ம காரியங்கள் பண்ணிட்டு போலாம். ஏன்னா அப்படியே இருக்க இவர், இப்போ நம்ம தமிழ்நாட்டுல எப்படி தீபாவளியோ அது மாதிரி கேரளா தேசத்துல ஓணம் பண்டிகை உண்டு. ரொம்ப விமர்சையா கொண்டாடுவா. இன்னைக்கு கூட அதுக்கு லீவு உண்டு. அன்றைய தினம் வஸ்திரங்கள்லாம் எடுத்துப்பா. அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே உற்சவம் மாதிரி ஆங்காங்க கோலம் போட்டு மாவள தோரணம் கட்டி ரொம்ப உற்சவம் மாதிரி கொண்டாடுவா. இன்னைக்கு கூட ஓணம் பண்டிகை கேரள தேசத்துல. அதுக்கு முதல் நாள் உத்திராடம். அந்த உத்திராட தினத்துல இந்த குருவாயூர் கஷேத்திரத்தை சுத்தி இருக்கிற அத்தனை பேருக்கும் புதிய வஸ்திரத்தை வாங்கி கொடுப்போம்னு பெரியவாளுக்கெல்லாம் புடவை, வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டு வந்தார். குட்டீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த குட்டீஸுக்கெல்லாம் புதிய வஸ்திரங்கள் வாங்கிட்டு வந்தார். இப்படி குருவாயூருக்குள்ள இவர் நுழையிறாரா மல்லிசேரி பிராமணன். குழந்தையெல்லாம் ஓடி வந்து கட்டிக்கிறது. அப்ப சொல்றார், எல்லாரும் வரிசையா நின்னுங்கோ, ஓணத்துக்கு எல்லாருக்கும் புது வஸ்திரம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு வரிசையா நிப்பாட்டி வச்சார். முதல்ல பெரியவாளுக்கெல்லாம் புடவை, வஸ்திரம், புடவை, வேஷ்டி எல்லாம் பெரியவாளுக்கு முதல்ல கொடுத்தார். பிறகு இந்த குழந்தைகளை வரிசையா நிக்க வச்சு, பாருங்கோ, கடமையான்னு எதுவும் செய்யல, எல்லாருக்கும் ஒரே அளவு வஸ்திரம், போட்டுனா போடுங்கோ, போடாட்டி போங்கோ, எனக்கு போட்டோக்கு வஸ்திரம் கொடுத்ததா கணக்கு சேர்ந்துட்டா போரும்னு பண்ற கூட்டத்துல சேர்ந்தவர் இல்லை. என்னன்னா பலவிதமான அளவுகள்ல வஸ்திரம் வாங்கிட்டு வந்திருக்கார். தன் முன்னாடி எந்த குழந்தை வருதோ அந்த குழந்தைக்கு முன்னாடி என்ன அளவு வஸ்திரமோ அதை கொடுப்பார். அப்படி ஏன்னா அது கிருஷ்ணன். இப்படியே பண்ணியிருந்தாரா. அந்த வரிசையா ஒவ்வொரு குழந்தைகளா வஸ்திரங்கள் வாங்கிட்டு போயிட்டே இருந்தா. அதுல ஒரு குழந்தை கருப்பா கொலு கொலுன்னு சுந்தர முகத்தோட தலைய வாரி சிண்டு கட்டி விட்டுருக்கா. அந்த குழந்தை குழு குழுன்னு வந்து நிற்கிறது. அந்த குழந்தைக்கு ஒரு வஸ்திரம் கொடுத்தார். 100 வஸ்திரம், எனக்கு 100 வஸ்திரம் வேணும் அப்படின்னு கேட்டது. அப்பா எல்லாருக்கும் கொடுத்துட்டு மிச்சம் இருந்ததானால் உனக்கு இன்னொரு வஸ்திரம் தரேன், சரியா? எனக்கு 200 வஸ்திரம் வேணும் அப்படின்னு அழ ஆரம்பிச்சது. ரொம்ப பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சது. சரி, இது ஒரு குழந்தை தானேன்னு சொல்லிட்டு 200 வஸ்திரத்தை இன்னொரு கையில கொடுத்துட்டு ஜாக்கிரதையா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு எல்லாருக்கும் வஸ்திரம் கொடுத்துட்டு அன்றைய தினம் சாயங்காலம் சந்தியா சமய தீபாராதனை தரிசனமும் சேவிச்சுட்டு அவர் ஊருக்கு கிளம்பி வந்துட்டார். மறுநாள் காத்தால 3 மணிக்கு நிர்மால்ய தரிசனம். அந்த நிர்மால்ய தரிசன சமயத்துல 3 மணிக்கு ஜில்லுன்னு அந்த மேல் சாந்தி படியில ஏறி கதவை திறக்கிறார். குருவாயூரப்பனுடைய ஒரு கையில ஒரு வஸ்திரமும் இன்னொரு கையில இன்னொரு வஸ்திரமும் பிரிச்சு இப்படி கட்டி தொங்கின்னு இருக்கு. இது குருவாயூரப்பனுடைய வஸ்திரம் இப்படி ஒண்ணுமே இல்லையே, இது என்ன வஸ்திரம், இது எங்கேருந்து வந்தது, என்னமோ ஏதோன்னு எடுக்க போனார். உடனே குருவாயூரப்பன் அசரீரியாக இது என்னுடைய பரம பக்தன் மல்லிசேரி கொடுத்தது, இததான் நான் சாத்திப்பேன், எனக்கு இதை இன்னைக்கு சாத்துங்கோ அப்படின்னு. அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் மல்லிசேரியோடைய உத்தம கிருஷ்ண பக்தி தெரிய வந்தது. என்ன அர்த்தம்னா, இது மாதிரி செஞ்சது தெரியாம வினயமா பக்தியோட ஒரு உபாசனையாக ஸ்ரீகிருஷ்ண பிரீத்திகரமாக நம்மளிடத்துல இருக்கிற செல்வத்தை செலவு பண்ணோமானால் அத பகவானே கை நீட்டி வாங்கிப்பான்.
பலி சக்கரவர்த்தி பண்ணது போல பண்ணோமானா கையை நீட்டி வாங்கிப்பான். வாங்கிட்டா என்ன கிடைக்கும்னா, பலி சக்கரவர்த்திக்கு கிடைச்சதுதான் நமக்கும் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? அவனுடைய திவ்ய சரணத்தை நம்ம சிரசுல வைப்பான். அப்படி அவனுடைய சரண சம்பந்தம் ஏற்பட்டாதான் உண்டு இல்லையா? இப்படி இந்த குருவாயூர் சன்னதியில இப்படி ஒரு லீலை நடந்தது. பிரவச்சன சத்சங்கத்தையும் எனக்கு எல்லாம் எல்லாமுமான என் தெய்வம் கிருஷ்ணன் குருவாயூரப்பன் கோபாலனுடைய சரணத்திலையும் கிருஷ்ண பிரேம ஸ்வரூபிணி ராசேஸ்வரி ஜெகன்மாதா என் தெய்வம் ராதையோடைய சரணத்திலையும் சமர்ப்பிச்சுக்கிறேன். சத்குருநாத் மகாராஜ கி ஜெய். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.